வணக்கம். என்னடா பாட்டம் 10 வீடியோ வரும்னு பார்த்தா வேறு ஏதோ ரிவ்யூலாம் போடுறேனே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு பாட்டம் 10 வீடியோக்கான ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறது எனக்கு எப்படி ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும். ஸோ அது கண்டிப்பாக 31க்கு முன்னாடி போட முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு. ஆனால் கண்டிப்பாக 31 ஒரு வீடியோ போடணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த 12th ஃபெயில் படத்தை பற்றி பயங்கரமாக சுற்றி இருக்கலாம், நிறைய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் இந்த படம் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக படம் தியேட்டரில் ஓடும்போதே நான் பார்க்க ட்ரை பண்ணேன். பட் கரெக்டாக டைம் செட் ஆகலை, ஷோ டைமிங்கும் ஒத்து வரல. இன்ஃபேக்ட் போன வாரம், அதாவது இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் போன வாரம் வரைக்கும் கூட இந்த படம் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ஷோ 2 ஷோ தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்க முடியல. அதனால் இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த உன்னி முகுந்தன் அசோசியேட்ஸ், அப்புறம் இந்த நாத்தான் கேசுக்குடு அப்படின்ற மாதிரி ஒரு மலையாள படம், அப்புறம் ஆக்ஷன் ஹீரோன்னு ஆயுஷ்மான் குரானாவோட படம், இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. ஸோ இதே மாதிரி தான் 12th ஃபெயில் ஆயிரும், பார்க்கணும் நம்ம தள்ளி போட்டே இருந்தால் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி எப்படியாவது முடிவெடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து இந்த படத்தை பார்த்தாச்சு. ஸோ பாட்டம் 10 வீடியோவுக்கு இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை நம்ம இந்த 12th ஃபெயில் ரிவ்யூவோட இந்த ஹையோட முடிப்போம். 12th ஃபெயில் விக்ராந்த் மாசி. சரி, 12th பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. சரி, விக்ராந்த் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பல் கொள்ளைக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சாம்பல் அப்படிங்கிற பகுதி மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. அந்த ஊரில் அந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பயங்கர கெலி கூத்தாவே இருக்குது, பயங்கர கரப்டடாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வரணும், அந்த ஊரே ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு 12th அட்டம்ப்ட்லாம் எழுதி பாஸ் பண்ணி குவாலியருங்கிற இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணலான்னு கோச்சிங் சென்டர் வந்தால் இனிமேல் போலீஸ் எக்ஸாமே கிடையாது, கவர்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அவருக்கு தெரிய வருது. ஆஹா, என்ன பண்ணுறான்னு யோசிச்சே இருக்கும்போது அப்போ ஒருத்தர் அவருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதே எழுதுனா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலான்னு சொல்கிறார். ஓ அப்படியா, அப்போ நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி தீர்மானமாக சொல்லிடுறாரு. ஸோ யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாத ஒருத்தர் 12th கஷ்டப்பட்டு அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ண ஒருத்தர் எப்படி ஒரு டாப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் அப்படிங்கிறது தான் 12th ஃபெயில் படத்துடைய கதை. உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற படங்களில் அந்த சம்பவங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக திரையில் டிரான்ஸ்லேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அந்த சம்பவங்களுடைய உண்மைத்தன்மைக்கே ஒரு வேல்யூ இருக்குது. இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்க மாதிரி தெரியலன்னு மக்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. அதுவும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்தார், பாஸ் பண்ணாருன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிக்கிற கதையை 2.5 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக சொல்லணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை இயக்குனர் விது வினோத் சோப்ரா நல்லாவே டீல் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த கதாபாத்திரங்களை க்ளோசர் டு ரியலாக போர்ட்ரே பண்ண சரியான நடிகர்களை செலக்ட் பண்ணதிலேயே இயக்குனர் பாதி ஜெயிச்சிட்டாரு. விக்ராந்த் மாசேவா இது நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டராகவே மாறி இருக்காரு. மொத்த படத்தையும் அவர் தான் ஷோல்டர் பண்ணுறாரு. தயங்கி பேசுகிற, அப்ரோச் பண்ணுற அந்த பாடி லாங்குவேஜ், அவர்கிட்ட இருக்கிற கன்விக்ஷன், கண்ணில் தெரிகிற இன்னசென்ஸ்னு அந்த கேரக்டர் எப்போ ப்ராப்பராக ஆடியன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த மொமெண்ட்லேருந்தே கனெக்ட் ஆயிடுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டாக வர அனந்த் வி ஜோஷி, கேர்ள் ஃப்ரெண்டாக வர மேதா சங்கர், கௌரி பையா கேரக்டரில் வர அனுஷ்மன் புஷ்கர்னு ஒவ்வொரு நடிகருடைய தேர்வும் அவங்களுடைய நடிப்பும் ஸ்பாட் ஆன். ஹீரோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, துஷ்யந்துங்கிற அந்த போலீஸ் அதிகாரி, தீபுங்கிற கேரக்டரை வரவர்னு இந்த முகங்கள் எல்லாமே ரொம்ப ரூட்டடாக இருக்குது. நம்ம உண்மை கதையை தான் பார்க்குறோங்கிற அந்த மூடை, அந்த ஃபீலை கன்சிஸ்டண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்த கதை படமாக்கப்பட்ட விதம் மூலமாக இந்த கதை இன்னும் எஃபெக்டிவாக மாற்றிருக்காரு இயக்குனர் ரங்கராஜன் ராமபத்ரனுடைய சினிமாட்டோகிராஃபி. மோஸ்ட்லி மூவ்மெண்ட்லேயே இருக்குது. ஒரு கேண்டிடா எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. சாந்தனு மைத்ராவுடைய மினிமலான பின்னணி இசை இந்த கதையை இன்னும் டீப்பாக ஃபீல் பண்ண வைக்குது. ஹீரோனோட அம்மிங் ஒன்று படத்தில் வருது, அது கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் அதிகப்படியாக யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் சவுண்ட் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதையை செம்ம லவுடா, ரவுசிங்கா, மியூசிக் டயலாக்ஸ்னு எடுத்துருக்கலாம். ஆனால் ரத்தமும் சதையுமா கஷ்டப்படுற ஒருத்தருடைய வாழ்க்கையை அவருக்கே தெரியாமல் கூட இருந்து ஃபிலிம் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலில் தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. படம் முழுக்க நம்மளை நெகிழ வைக்கிற காட்சிகளும் கைத்தட்ட வைக்கிற வசனங்களும் இருக்குது. ஏதோ ஒரு நெகட்டிவாக நடக்க போகுதுன்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே நல்ல ஹாப்பி கிளிஷேஸாகவே இருக்குது. அண்ட் இது அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதையாக இருந்தாலும் எதுவுமே ப்ரீச்சியாக ஃபீல் ஆகலை. ஹீரோவும் அவர் பாட்டியும் பேசுகிற ஒரு சீன், ஹீரோவும் அவங்க அம்மாவும் அழற ஒரு சீன், ஹீரோவும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணுற ஒரு சீன், அப்புறம் ஹீரோ எங்கேயுமே தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம பதிலுக்கு பதில் அந்த வேலைகள் பண்ணுற விதம், கௌரி பையாங்கிற கேரக்டருடைய நிலை, ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் நேச்சுரலாக க்ரோ ஆகிற விதம்னு அங்கங்கே நம்மளை நெகிழ வைக்க, அழ வைக்க இயக்குனர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக படத்துடைய இந்த லாஸ்ட் 20-25 நிமிஷம் நம்மள ஒரு எமோஷனல் ஹைலே இருக்க வைக்குது. ஹிருதயம்ன்ற மலையாள படத்தில் செல்வாங்கிற ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, இந்த படத்தில் வர கௌரி பையா கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சு. அது மட்டும் இல்லை, ஹீரோடைய ஜேர்னியை 2 படத்துலையுமே நல்ல கேண்டிடேட்டாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 2 படம் பார்த்து முடிச்சதுமே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு வாமான ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ ஹிருதயம் படம் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. 2 வேற தான், பட் அந்த ஃபீலாக சொல்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா
தியேட்டரில் பார்க்கறத விட வீட்டில் அதை விட ஒரு 50% கம்மியாக தான் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த படத்தில் ஹாப்பி கிளிஷேஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுவே சிலருக்கு குறையா தெரியலன்னா 100 அச்சீவ் பண்ணுற கதையில் புதுசாக எதுவும் இல்லைன்னு ஈஸியாக அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் குறையா தெரிஞ்சது ஹீரோயினோட அந்த லவ் ட்ராக். அந்த லவ் ட்ராக் காட்சிகளில் கண்டிப்பாக ஒரு தொய்வை ஃபீல் பண்ண முடிஞ்சது. மொத்தத்தில் இந்த 12th ஃபெயில் ஒரு எஃபெக்டிவான டிராமா பயோபிக் என்ன மாதிரியே இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி நியூ இயர். பழைய ஜோக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்க்கலாம். 5ஆம் கிளாஸ்ல அந்த காமெடி பண்ணேன், நல்லா இல்லைன்னு. ஆண்ட்ராய்டு வரைக்கும் வந்துருச்சு. அந்த காமெடியை மாற்ற மாட்டேங்கிறீங்களா? நியூ இயர் காமெடி பண்ணா முடியலடா, காலைல முடியலடா. அப்போ நம்ம அடுத்த வருஷம் பார்க்க முடியல.